நான்லாம் திமுக ஆட்சியில் இருக்கும்போது முஸ்லீம் விரோத திமுக செயல்பாடுகளை கடுமையாக பொதுவெளியில் கண்டித்தவன், அதுக்காக வழக்கு வாங்கினவன், ஜெயிலுக்கு போனவன். ஆனால் இந்த பயிலுங்க முஸ்லீம் லீக்காரனுங்க இருக்கானுங்களே, முழுக்க முழுக்க திமுகவை அண்டி படைச்சாங்க. அண்ணா அறிவாலயத்தில் நாய் மாதிரி வாலாட்டி சுற்றிட்டு இருந்தானுங்க. புரியுதுங்களா? திருச்சியில் 400-500 ஆண்டுகால பழமையான தர்கா, அனார்பாக் தர்கா என்கின்ற தர்காவை இடித்து தரமட்டமாக்கும் போது கூட இந்த முஸ்லீம் லீக்காரங்க திமுக கூட்டணியில் தான் அமைதியாக இருந்தாங்க. அவ்வளோத்தையும் அனுபவிச்சு நீ திமுகவை திட்டன்னா இது அயோக்கியத்தனம் தானே. நீ இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிருக்கேன்னு சொன்னால் திமுக காரன் கொடுத்த காசை வாங்கி தேர்தலில் செலவு பண்ணி திமுக காரன் போட்ட ஓட்டை வாங்கி நீ ஜெயிச்சுட்டு வந்திருக்க. அதுக்காக என்ன பண்ணுறது, திமுகவை தாக்குனா தான் நமக்கு தாவேக்காவுக்கு பட்டு கம்பளம் வச்சு நம்மளை முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு. அப்போது உங்களுடைய நலன் தான் பார்க்குறீங்க, சமூக நலன் பார்க்குறீங்க. அப்போது இந்த விஷயத்தில் தாவேக்காவுடைய சூழ்ச்சி என்னன்னா கண்டுக்காமல் விட்டுரு. அப்போ திமுக தானே, தாவேக்கா தானே ஆட்சி, தாவேக்காவுடைய அரசு வழக்கறிஞர் தானே ஆஜராகணும். அரசு வழக்கறிஞர் ஆஜராக என்ன சொன்ன, சார் இது குர்பானி விஷயம், இதில் நீங்கள் நானும் தலையிட முடியாது சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்லலை? சரி, அவன் சொல்லல, முஸ்லீம் லீக்காரன் இப்போ வாழை பிடிச்சிட்டு அங்கே தான் ஆட்டிட்டு தொங்கிறீங்க, 2 எலும்பு துண்டு வாங்கிட்டு. நீ என்ன பிடிக்கிட்டு இருந்தீங்க? ஏன் கேட்கல கேள்வி? அரசியல் நகர்வு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லாவண்யா. இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்மோட இணைந்திருப்பவர் தடார் ரஹீம் நம்மோட இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். சார், முஸ்லீம் லீக் அமைச்சரான திரு ஷாஜகான் அவர்கள் திமுகவை பற்றி ரொம்ப இதுவாக பேசியிருக்காரு சார். அதாவது திமுகவை தொடர்ச்சி எறியணும், திமுக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. ஆனால் திமுகவில் இருந்து தான் இவர் இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்காரு சார். ஆனால் இவரே இப்படி பேசும்போது ஒரு நம்பிக்கை துரோகமாக, ஒரு ஏமாற்றமாக இருக்குல்ல சார். இதை பற்றின உங்கள் கருத்து சொல்லுங்கள் சார். இல்லை, ஒரு திமுகவில் இருந்து வரல. அவர் முஸ்லீம் லீக் திமுக கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்று இப்போ தாவேக்கா கூட்டணியில் இணைஞ்சி அமைச்சராகியிருக்காரு. புரியுதுங்களா? அவருடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நான் பார்த்துட்டு வரேன். முஸ்லீம் லீக்கை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம்களுக்கு எப்போவுமே நன்மை செஞ்ச கட்சி இல்லை, எப்போவுமே நன்மை செஞ்ச கட்சி இல்லை. அவங்க முஸ்லீம் லீக்குடைய கொள்கை என்ன சொன்னால், அவங்க கட்சி நிர்வாகிகள் மற்றும் செல்வந்தர்கள் இருக்காங்கல்ல, முஸ்லீம் செல்வந்தர்கள், அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சி. சமுதாய பாதுகாப்பெல்லாம் முஸ்லீம் லீக்கால் கொடுத்தது இல்லை. இது காலங்காலமாக நம்ம பல வரலாறு நம்ம பேச தெரியும், பண்ணதில்லை. அதேமாதிரி இத்தனை ஆண்டுகளாக 5 ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் இருந்தாங்க. வக்ஃப் போர்டு சேர்மனாக அவங்க தான் இருந்தாங்க, ஹஜ் கமிட்டி மெம்பராக அவங்க தான் இருந்தாங்க, அங்கங்கே மாவட்டத்துக்கு 2-3 கவுன்சிலராக இருந்தாங்க, எம்பியாக இருந்தாங்க. இப்படி திமுகவினுடைய ஆட்சி இருக்கும்போது முழுக்க அனுபவித்தவர்கள் யார் என்றால் முஸ்லீம் லீக்காரங்க, வேற யாரும் இல்லை. இப்போ நான்லாம் திமுக ஆட்சியில் இருக்கும்போது முஸ்லீம் விரோத திமுக செயல்பாடுகளை கடுமையாக பொதுவெளியில் கண்டித்தவன், அதுக்காக வழக்கு வாங்கினவன், ஜெயிலுக்கு போனவன். ஆனால் இந்த பயிலுங்க முஸ்லீம் லீக்காரனுங்க இருக்கானுங்களே, முழுக்க முழுக்க திமுகவை அண்டி படைச்சாங்க. அண்ணா அறிவாலயத்தில் நாய் மாதிரி வாலாட்டி சுற்றிட்டு இருந்தானுங்க. 5 கடமைகள் மட்டும் இல்லை, இஸ்லாத்தில் 6வது கடமை இருக்குது, அது திமுக ஆதரிக்குதுன்னு சொல்லி இதே முஸ்லீம் லீக் தலைவர் தான் பேசியிருக்காரு. புரியுதுங்களா? 5 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் முஸ்லீம்களுக்கு எதிராக நடந்த பல விஷயங்களை கூட இவனுங்க மூடி மறைச்சானுங்க, இல்லை நடக்கலைன்னு. அம்மாப்பட்டினத்தில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கும் போது கூட இந்த முஸ்லீம் லீக் காரணங்க வாயை பொத்திக்கிட்டு அந்த கட்சி கூட்டணியில் இருந்தானுங்க. இங்கே நம்ம காகிதமில்லத் நகரில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கும் போது கூட திமுகவுக்கு ஆதரவாக தான் கூட்டணியில் இருந்தானுங்க. அப்போ கூட வாயை திறக்கல இந்த முஸ்லீம் லீக் காரணங்க. புரியுதுங்களா? திருச்சியில் 400-500 ஆண்டுகால பழமையான தர்கா, அனார்பாக் தர்கா என்கின்ற தர்காவை இடித்து தரைமட்டமாக்கும் போது கூட இந்த முஸ்லீம் லீக் காரணங்க திமுக கூட்டணியில் தான் அமைதியாக இருந்தானுங்க. இன்னைக்கு என்னடான்னா திமுக குத்துது கொடைதுன்னு சொல்லிட்டு பேசுகிறானுங்கன்னா அதுக்கு காரணம் என்ன சொன்னால், இத்தனை நாள் அண்ணா அறிவாலயத்துக்கு முன்னாடி திமுக காரன் ஒரு எலும்பு துண்டு போட்டான். அந்த ஒரு எலும்பு துண்டு கவிக்கிட்டு தான் இவ்வளோ தூரம் வாழாட்டிகிட்டே சுற்றினான் திமுக ஆதரவா. இன்னைக்கு தாவேக்கா காரன் 2 எலும்பு துண்டாக போட்டான். அதனால ஒரு எலும்பு துண்டு பெருசா, 2 எலும்பு துண்டு பெருசா, 2 எலும்பு துண்டு பெருசு. அதனால கொஞ்சம் சவுண்டு ஓவராக கொடுக்குறான் திமுகவுக்கு எதிராக. நான் என்ன சொல்கிறேன், திமுக எதிராக நான் பேசலாம், நீ பேசக்கூடாது, நீ அனுபவிச்சிங்க.
திமுக இல்லைன்னு சொன்னால் திமுக உன்னை எம்எல்ஏ எம்பி அல்லது வக்போர்டு சேர்மன் ஆக்கலைன்னு சொன்னால் முஸ்லீம் லீக் என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டிலிருந்து தொடர்ந்து தெரியப்பட்டிருக்கும். புரியுதுங்களா? அவ்வளோத்தையும் அனுபவிச்சு நீ திமுகவை திட்டன்னா இது அயோக்கியத்தனம் தானே. நீ இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிருக்கேன்னு சொன்னால் திமுக காரன் கொடுத்த காசை வாங்கி தேர்தலில் செலவு பண்ணி திமுக காரன் போட்ட ஓட்டை வாங்கி நீ ஜெயிச்சுட்டு வந்திருக்க. புரியுதா? இன்னைக்கு தாவேக்கால சேர்ந்து உனக்கு அமைச்சர் பதவி கொடுத்தோன்னா ஏன்டா இவ்வளோ கூவுற? கொஞ்சம் நன்றி மறந்து இல்லை, கொடுத்ததுக்கு மேலே கூவுறான்னு சொல்லுவாங்கல்ல. என்னடா அவன் கொடுத்ததுக்கு மேலே கூவுறான்னு, அதே மாதிரி கொடுத்ததுக்கு மேலே கூவுறாப்புல ஷாஜகான். எல்லாம் ஹவாலா வியாபாரிகள் இவனுங்க எல்லாமே ஹவாலா வியாபாரிகள். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா தட்டினா தான் அவங்களுக்கு அந்த வியாபாரம் பண்ண முடியும். அதுக்காக என்ன பண்ணுறது, திமுகவை தாக்குனா தான் நமக்கு தாவேக்காவுக்கு பட்டு கம்பளம் வச்சு நம்மளை முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு. அப்போது உங்களுடைய நலன் தான் பார்க்குறீங்க, சமூக நலன் பார்க்கல. அப்போ இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமாக இல்லையா? அது கேவலமான அரசியல். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இவனுக்கு மலை ஏற நினைச்சு பள்ளத்தில் விழுந்துட்டு இருக்கானுங்க. முஸ்லீம் லீக்கு சமாதியை கட்டிட்டானுங்க. திமுகவை நான் எதிர்ப்பேன், நான் இப்போ கூட சொல்கிறேன் திமுகவை எதிர்ப்பேன். அது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது, எதிர்கட்சியாக இருக்கும்போது நான் ஏன் திமுகவை எதிர்க்கணும்? ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எனக்கு எதிராக என் சமூகத்துக்கு எதிராக செயல்படும் போது நம்ம எதிர்க்கிறோம். புரியுதுங்களா? எங்களுக்கு திமுக வரப்பு பிரச்சனைலாம் எதுவும் இல்லை, சொந்த பிரச்சனை எதுவும் இல்லை. நாங்கள் ஏதோ சீட்டு நோட்டு கேட்டு அவங்க கொடுக்கலன்ற ஆத்திரத்துலலாம் திமுக எதிர்க்கலை. ஆட்சியில் இருக்கும்போது திமுகவினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை தான் விமர்சனம் பண்ணோம். இன்னைக்கு நான் திமுக விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எதிர்கட்சி சீட்டில் உட்காந்துருக்காங்க. மக்கள் பிரச்சனை அவங்களும் நம்ம கூட சேர்ந்துட்டு அவ்வளோதான். இப்போ இன்னைக்கு தாவேக்கா ஆட்சிக்கு வந்திருக்கு. முஸ்லீம் லீக்கு இவ்வளோ நீ முட்டு கொடுக்குறிய. கடந்த பக்ரீத் அன்னைக்கு ஆடு மாடுகள் பொதுவெளியில் வெட்டக்கூடாதுன்னு நீதிமன்றம் மூலயமா ஒரு இந்து மக்கள் கட்சி சார்ந்த ஒருத்தன் கேஸ் போட்டு ஜெயிச்சானா இல்லையா? அதனால தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ பிரச்சனை வந்ததா இல்லையா? நீ முஸ்லீம் லீக்காரன் தானே, தாவேக்கால தானே இருக்க, என்ன பிடுங்கிட்டு இருந்த? நான் கேட்குறேன், என்னடா பிடுங்கிட்டு இருந்த? நீ போய் ஜோசப் விஜய் கதவு தட்டி என்னையா நடக்குதுங்கன்னு கேட்க வேண்டியதானே? காலங்காலமாக ஆடு கோழி ஆடு மாடு எல்லாம் எங்கே வெட்டுவாங்க, குர்பானி எங்கே கொடுப்பாங்க? அவங்கவுங்க இடத்துல கொடுப்பாங்க. பொது இடத்துலன்னா அதுக்குன்னு தெருவுலேயே ரோட்லேயே கொடுக்கறது இல்லை, அவங்கவுங்க இடத்துல கொடுப்பாங்க. ஆனால் நீதிமன்றம் எப்படி உத்தரவு போடுது? ஸ்லாட்டர் ஹவுஸு அறுக்கிற கூடத்தில் அறுக்கணும்னு. அறுக்கிற கூடத்தில் அறுக்கிற கறி விற்பனைக்காக தான். நான் எதுவுமே அங்கே ஒரு ஆடோ இல்லை மாடை நிப்பாட்டிட்டு நான் இங்கே அறுக்க போகிறேன், அரசு இப்படி சொல்லியிருக்குன்னு சொன்னால் என்னை விட்டுருவாங்களா? அந்த கூடத்தில் அங்கே அறுக்கிறது விற்பனைக்காக. இது உணர்வு சம்பந்தமான விஷயம், ஒரு சமூகத்துக்கு உணர்வு சம்பந்தமான விஷயம். அப்போது இதுக்கு நீதிபதி இப்படி தீர்ப்பு சொல்கிறாருன்னா தமிழக அரசு சார்பில் சரியான வாதங்களை எங்கே வைக்கல நீதிமன்றத்தில். அப்போ நீதிபதி என்ன பண்ணிட்டாரு, ஒரு தரப்பு வாதங்களை மட்டும் வாங்கிட்டு தீர்ப்பை சொல்லிட்டாரு. அப்போ நான் நாளைக்கு தீபாவளி வருது தீபாவளி சார் நான் பைக்கில் போனால் குழந்தைங்க பட்டாசு வெடிக்கிறாங்க, அதனால் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது, மக்கள் எல்லாம் இதனால் பெரிய வேதனைக்கு உள்ளாடுறாங்க. ஆனாலும் தீபாவளி பட்டாசு எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல வெடிங்க, கண்ட இடத்துல தெருவிலேயே ரோட்ல எல்லாம் வெடிக்காதீங்கன்னு சொல்லி நான் ஒரு பொதுநல வழக்கு போட்டால் இதேமாதிரி நீதிபதி ஒரு தரப்பு வாதத்தை மட்டும் வாங்கி தீர்ப்பு சொல்லிவிடுவாரா? இல்லை அரசு இதேமாரி தான் சைலண்ட் மூடில் போயிடுவாங்களா? அது என்ன சொல்லுவாங்க, இல்லை அது அவங்களுடைய பண்டிகை, அது அவங்க அப்படி தான் செய்வாங்கன்னு. அதேமாரி தான் இது. அப்போ இந்த விஷயத்தில் தாவேக்கானுடைய சூழ்ச்சி என்னன்னா கண்டுக்காமல் விட்டுருது. அப்போ திமுக தானே, தாவேக்கா தானே ஆட்சி, தாவேக்கானுடைய அரசு வழக்கறிஞர் தானே ஆஜராகணும். அரசு வழக்கறிஞர் ஆஜராக என்ன சொல்லுங்க, சார் இது குர்பானி விஷயம், இது நீங்களும் நானும் தலையிட முடியாது சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்லலை? சரி அவன் சொல்லலை, முஸ்லீம் லீக்காரன் இப்போ வாழை பிடிச்சிட்டு அங்கே தான் நாட்டிட்டு தொங்கிறீங்க 2 எலும்பு துண்டு வாங்கிட்டு, நீ என்ன பிடிங்கிட்டு இருந்தீங்க, ஏன் கேட்கல கேள்வி? இப்போ இன்னைக்கு கலைவாணர் அரங்கத்தில் புது எம்எல்ஏக்கான அந்த பயிற்சி வகுப்பு நடக்குது சார். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுக என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, விதிகள் எதுவுமே தெரியாது அப்படின்னு அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க. அவங்க வளர்ச்சியை பார்த்து பயந்து தான் இவர் விமர்சனம் பண்ணுறாரா? நான் என்ன சொல்கிறேன், எம்எல்ஏக்கு நீ முதல்ல வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே பயிற்சி கொடுத்துட்டு வேட்பாளரை அறிவிச்சிருக்கணும். இப்போ கத்துக்குட்டிகள்லாம் வந்துட்டு தான் என்ன பண்ணுறாங்க, இப்போ பொது வெளியிலலாம் என்ன பண்ணுறாங்க, சில பேர் தேவைக்காக முட்டு கொடுக்குறாங்க. பாய் கொஞ்சம் சைலண்டாக இருங்க பாய், ஆட்சிக்கு இப்போ தானே வந்தாங்க பாய், அவங்க புதுசு பாய், கொஞ்சம் ட்ரைனிங், அவங்க ட்ரைனிங் எடுக்கிற வரையும் தமிழ்நாட்டு மக்கள் நாசமாக போட்டோமா?
உங்ககிட்ட இருக்கிற 100 பேர் இருக்கான்னா 100 பேரில் 10 பேரை வந்து தேர்ந்தெடுத்து நீ என்ன பண்ணணும், அந்த பொறுப்புகளை ஒப்படைக்கணுமா இல்லையா? இல்லை அவங்க புதுசு, அவங்க பயிற்சி எடுக்கட்டும், நீங்கள் சைலண்ட்டாக இருங்கன்னா பயிற்சி எடுக்கிற வரையும் நாசமாக போயிடுமே. பரவாயில்ல, தமிழ்நாடு நாசமாக போனால் அதான் சொல்கிறேன், நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். தமிழ்நாட்டினுடைய அப்படியே சிஸ்டமே அந்த இதுவே அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. புரியுதுங்களா? அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. இது என்னைக்கு வெடிக்கும்னு தெரியல. மிகப்பெரிய அளவுக்கு வெடிக்கும். அப்போது தாவேக்காவுக்கு ஏற்பட்டு இருக்குது வளர்ச்சி இல்லை, வீக்கம் என்று அப்போ உங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரியும். தாவேக்கு ஆதரவாளர் உங்களை போன்ற ஊடகங்கள் நிறைய பேருக்கு அப்போ தான் அறிவாங்க. சார், அதே மாதிரி காலமாக முஸ்லீம் லீக் கட்சியினர்லாம் எப்பவுமே வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஆனால் இந்த வாட்டி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க சார். ஏன் இந்த மாற்றம் திடீர் இல்லை, இது வந்து இது ஒரு தவறான நெரேட்டிவை செட் பண்ணிட்டு இருக்கு தாவேக்கா. திமுக முஸ்லீம்கள் முழுக்க, அது இளைஞர்களாக இருக்கட்டும், முதியவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து திமுக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. திமுக இன்னைக்கு எதிர்கட்சி உட்காந்துருக்குன்னா அதுக்கு காரணம் முஸ்லீம்கள் போட்ட ஓட்டு தான். இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. நான் இருக்கக்கூடிய பகுதி திருவல்லிக்கேணி சேப்பாக்கம். அங்கே உதயநிதி ஸ்டாலின் நின்னார். நீங்கள் காலையிலேருந்து லீடிங் பார்த்தீங்கன்னா ஓட்டு எண்ணிக்கும் போது அவர் பின்தங்கிய நிலையில் தான் இருந்தார். எப்போ அந்த சேப்பாக்கத்தினுடைய அந்த பெட்டிகள் வந்ததோ அதுக்கப்புறம் தான் அந்த முஸ்லீம் ஓட்டு திறந்த ஒன்று தான் அவர் ஹையாக வந்து ஜெயிச்சார். இல்லைன்னா தோல்வியை தழுவியிருப்பார். அப்போ முஸ்லீம்கள் முழுக்க திமுக தான் வாக்களித்தாங்க. இது நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி சேப்பாக்கம், இந்த ஐசோஸ் பெட்டியை திறந்த ஒன்று தான் அவர் வெற்றியே அவருக்கு தெரிஞ்சது. அப்போ முழு முஸ்லீம்களும் திமுக ஓட்டு போட்டாங்கன்றதுக்கு உதாரணம் இது. இது போன்ற தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி எதிர்கட்சியாக திமுக உட்காந்துருக்குன்னா இஸ்லாமியர்களுடைய 100 விழுக்காடு வாக்குகளை வாங்கி உட்காந்துருக்கு. அதனால் தாவேக்காக்கெல்லாம் போகல. தாவேக்காக்கு சில சில்லறிகள் நாதாரிகள் இருக்காங்கல்ல, அது எல்லா இடத்துலையும் இருப்பானுங்கள்ல, அவனுங்க போய் போட்டிருப்பானுங்க தாவேக்காவுக்கெல்லாம். முஸ்லீம்கள் எல்லாம் தாவேக்காவுக்கு போடலை, முழுக்க திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்றைக்கி ஜெயிச்சதுக்கப்புறம் தாவேக்கா என்ன பண்ணுதுன்னா ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி அந்த முஸ்லீம் வாக்கை திமுகவிட்டேருந்து பிரிக்கணும்னு சொல்லி சில சூழ்ச்சி செய்கிறாங்க. அதுதான் இப்போ முஸ்லீம் லீக் போன்ற ஒரு நபர்கிட்ட அமைச்சர் பதவி கொடுத்துட்டு அவனை விட்டு பேச விடுறது. நீ பேசு, திமுக என்ன முஸ்லீமுக்கு செய்யும். நான் இதுதான்டா கேட்குறேன். திமுக ஆட்சியில் இருக்கும்போது கேட்டேன் நான், முஸ்லீம் திமுக என்ன செய்யுதுன்னு. நீ திமுக ஆட்சியில் இருக்கவில்லையே அண்டி படைச்ச, இன்னைக்கு என்ன மயிருக்கு நீ கேள்வி கேட்குறேன்னு தான் நான் கேட்குறேன். நான் உங்கள்கிட்ட புரியுதுங்களா? அன்றைக்கே நீ இந்த கேள்வி கேட்டேன்னா உன்னை பாராட்டலாம். அன்றைக்கி நீ கேள்வி கேட்கல. திமுக என்ன செஞ்சு சைலண்ட் மூட்டில் தான் இருந்தீங்க. தேர்தல் நேரத்தில் கூட என்ன சொன்னீங்க? திமுக ஓட்டு போடுங்க சொன்னீங்களா இல்லையா? முஸ்லீம் லீக் சொல்லிச்சா இல்லையா? திமுக ஓட்டு போடாமல் தாவேக்காவுக்கு போட்டாலும் நாம் தமிழர் கட்சிக்கு போட்டாலும் அது பாஜகவுக்கு போட்ட மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணீங்களா இல்லையா? இப்போ எந்த மயிருக்கு இப்போ நீங்கள் தாவேக்கா கூட்டணியில் இருந்துக்கிட்டு திமுகவை திட்டுறேன்னா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இதுதான் நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன். நான் நேயர்களே, இது போன்ற நிறைய வீடியோக்கள் பெற மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சேனலை பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் என்னென்ன வீடியோஸ் எல்லாம் போடுறோமோ அது எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நன்றி. தொடர்ந்து எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க.